கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த 5வது வார்த்தை, அதாவது அதற்கு பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். அப்போ இந்த வார்த்தைக்காக ஆண்டவர் சம்பளிச்சது. ஆண்டவரே, உண்மை நோக்கி பார்க்க எனக்கு தந்த கிருபையான இந்த வேலையை நினைத்து நம்ம நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த சிலுவை தியானத்தை குறித்து நாங்கள் இந்த நாளிலே பார்த்தாலும் இது எங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கும் போல காரியங்களை நடப்பிக்காதபடிக்கு இதில் நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களெல்லாம் ஆண்டவரே நாங்கள் நினைவில் கொண்டு என் தேவன் இந்த சிலுவையிலே ஆண்டவரை பேசின 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் கவனத்திலே கொண்டவர்களாக ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவரை வழிநடத்தும்படிக்காக நாங்கள் செலுத்துகிறோம். எதற்காக பேசினீர் என்கிற அந்த உணர்வு எங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படட்டும். அதை குறித்த ஒரு புரிதல் எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கட்டும். அதை குறித்த ஒரு பயம் எங்களுக்குள்ளே உண்டாயிருக்கட்டும். அதை குறித்து நாங்கள் இன்னும் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தரை பலப்படுத்தும்படிக்காக செலுத்துகிறோம். உங்களுடைய அன்பின் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம் மிக ஒரு முக்கியமான ஒரு வசனம். அதான் ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தேவனுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்றார். எல்லாம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்ப என்ன எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்து முடித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து தேவன் தன்மேல் வைத்திருக்கிற திருவுள சித்தம், தேவன் தன்மேல் வைத்திருக்கிற அந்த தேவ நோக்கத்தை முழுவதுமாக அவர் என்ன பண்ணாராம், நிறைவேற்றி முடித்தார். அப்படின்னா ஆண்டவரை குறித்து சொன்ன சில காரியங்களை குறித்து நாம் வாசித்து விட்டு பின்பாக அந்த காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை குறித்து நாம் ஆண்டவரை குறித்து சொன்ன காரியங்களை பார்க்கலாம். ஏசாயா 53 4, 5, 6 அதெல்லாம் ஆண்டவர் குறித்து தான் சொல்லியிருக்கு. நான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அந்த சில பகுதிகளை மட்டும் எடுத்து பார்த்துட்டு நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவர் முன்னதாகவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது, காயப்பட வேண்டியிருக்கிறது. நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட வேண்டியிருக்கிறது. நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் விழ வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ இது என்னன்னா, ஏசாயா எழுதும்போது ஏதோ என்றைக்கோ நடக்கிற காரியங்களை குறித்து பார்க்கறது மாதிரி எழுதாம அவருடைய காலத்துல நடந்ததை போலவே அவர் எழுதியிருக்கிறார். அப்போ கடந்த காலத்துல என்றைக்கோ நடக்க வேண்டிய காரியங்களை தன்னுடைய நாட்களிலேயே அது நடந்தது போலதான் அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அந்த 6ஆம் வசனத்துல இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்முடைய அக்கிரமத்தை அவர் மேலே விழப்பண்ணினார். ஆனா அது ஈஸி ரீடிங் பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னா, ஆனாலும் இதனை செய்த பிறகும் நாம் ஆடுகளைப் போல அலைந்து கொண்டிருந்தோம். நம்மில் ஒவ்வொருவரும் நமது சொந்த வழியிலே சென்றோம். கர்த்தர் நம் குற்றங்களிலிருந்து நம்மை விடுதலை செய்து நமது குற்றங்களை அவர் மீது போட்ட பிறகும் நாம் இதனை செய்தோம் என்று எழுதப்பட்டது. அப்ப என்னன்னா, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்ததை நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம என்ன செய்தோமா, வழிதப்பி போகிறவர்களாய் காணப்பட்டோம். ஆனா இப்படிப்பட்ட மனிதர்களுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அப்போ அதை 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் என்ன பட்டிருக்கு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதும் உண்மையும் எல்லாம் அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது என்று பவுல் அங்கே பதிவு பண்ணுகிற காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்போ பாவிகளை ரட்சிக்கும்படிக்காக என்றைக்கோ சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய அந்த நிறைவேறுதல், அதனால் நொறுக்க சித்தமானவராக
அப்போ தன்னுடைய நம்மளுடைய வாழ்க்கையில அவர் நம்மளுடைய பாவங்கள் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த நொறுக்கப்பட வேண்டிய தேவையை குறித்து அறிந்தும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக இந்த உலகத்தில் என்ன பண்ணாரா? வந்தார். ஏன்னா எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பாருங்களேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ய எப்படி செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். புத்தக சுதம் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஆமா, அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? மனதார தன்னை ஒப்பு கொடுத்தார். இதோ ஆண்டவரே நான் வருகிறேன். என்னை குறித்து எழுதியிருக்கிற காரியங்கள் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த உலகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய அந்த தேவையை குறித்து, பிதாவினுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுல ஆண்டவர் எவ்வளவு கவனம் உள்ளவராக, எவ்வளவு அக்கறை உள்ளவராக, எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருந்தார். எதற்காக மனிதனுக்காக இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் என்ன வந்தது ஆண்டவருக்கு? அப்ப தேவனுக்கு என்ன தேவை வந்தது? அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்து அந்த உலகத்திலே மனம் போன போல ஆடுகளைப் போல வழிதப்பித்திருந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பாவமறியாத பரிசுத்த தேவனை இந்த உலகத்திலே தந்து மனிதனுக்காக அடிக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை என்ன வந்தது? அப்போ மனிதன் மேல வைத்திருந்த அந்த அன்பு, மனிதனுக்காக காட்டின அந்த கரிசனை, தன் சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷனை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இந்த உலகத்திலே அனுப்பப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்போ தேவனுடைய தேவைகளை குறித்ததான ஒரு புரிதலோடு இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியது அவசியம். ஏன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 25 வசனங்களை பாருங்களேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே ஆமென். அப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல கடைசி வசனம் வாசிக்கும் போது எப்படி பார்க்கணும்னா, இது அவர் மீது போட்ட பிறகும் நாம் இதை செய்யணும் என்று பார்க்கிறோம். ஆனா இங்க பேதுரு வரும்போது பேதுரு அப்படி எழுதும் போது என்ன எழுதுகிறாருன்னா, மேய்ப்பனும் கண்காணியின் இடத்துல நாம் திருப்பப்பட்டோம் என்று எழுதுகிறார். அப்போ நம்ம வழிதப்பி திரிந்த ஆடுகளைப் போலத்தான் நாம் காணப்பட்டோம். ஆனா யாரு எப்ப திருப்பப்பட்டிருக்கிறோம்? தேவன் மேய்ப்பனிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில கூட நாம் வழிதப்பி திரிந்த ஒரு மனிதர்களாக நம்ம காணப்பட்ட போதும் கூட, வழிதப்பி தெரிந்து கொண்ட அந்த ஆடுகளைப் போல நாம் காணப்பட்டாலும் கூட, மேய்ப்பினிடத்துல தான் எதற்காக இந்த உலகத்துல வந்து ரத்தம் சிந்தி மரித்தாரோ அந்த மேய்ப்பினிடத்துல திருப்புவதற்கு ஏதுவான விதத்தில் ஒரு அக்கறை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தோம், எப்படிப்பட்ட மீறுதல் இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்துல செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இதே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் போது எபிரேயர் 10 9ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2ஆவதை நிலைநிறுத்துவதற்கு 1ஆவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தினம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலதுபரிசத்திலே உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை பாதப்படியாகி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியன் பலி செலுத்தி விட்டு அவன் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? பலி செலுத்தி விட்டு பிதாவின் வலது வரிசத்திலே போய் உட்கார்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நமக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்து முடித்துக் கொண்டே இருக்கிறார். சிலுவையில அவர் என்ன பண்றாரு? செய்து கொண்டிருக்கிறார். அப்ப இது நிமித்தமாய் நமக்கு பெற்றிருக்கிற நன்மை என்ன? இது நிமித்தமா நாம் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால், ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து என்ன பண்ணாங்க? தேவ மகிமை ஏற்றார்கள். எல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாம் பாவமா இருந்தது. அப்போ அவனுடைய வாழ்க்கையில தீர்வு என்பதே இல்லாத இருந்த போது ஆண்டவர் என்ன தேவ நீதியாக அங்க வெளிப்பட்டார். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. ரோமர் 3 எல்லாரும் பாவம் செய்து
19ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் வாசிங்க. இப்படி வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி என்ன பண்ணுதல் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனங்கள் சாட்சி இடுகிறது. அது இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறோம். அப்போ தேவன் சிலுவிலே செய்து முடித்த இப்படிப்பட்ட ஒரு நீதியான காரியங்கள் நிமித்தமாக நாம் விசுவாசத்தினால் என்ன பண்ணுறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்போ சிலுவையில் அவர் மரித்ததற்கான நோக்கம் என்ன? அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் சிலுவையிலே மரித்து அவர் பிதாவினுடைய சித்தத்தை செய்ததற்கான ஒரு நோக்கம் என்னன்னா, நியாயப்பிரமாணத்தினாலே என்றைக்கு நாம் என்ன பண்ண முடியாது? நீதிமான் ஆக்கப்பட முடியாது. அப்போ நீதிமான் ஆக்கப்பட முடியாத ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றி முடித்து அவர் தேவனுடைய நீதியாக வெளிப்பட்டு அதை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம என்ன பண்றோம்? நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேவ நீதியை நமக்காக செய்து முடித்தார். அப்போ நம்மேல் விழுந்த ஒரு ஆக்கினியை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஒரு ஆக்கினியை அவர் என்ன பண்ணாரா? ஏற்றுக்கொண்டார். எதிலே சமாதானம் உண்டானது? தேவனோடு, நமக்கு பிதாவாகி தேவனோடு நமக்கு என்ன பண்ணாரா? சமாதானத்தை கொண்டு கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் 2 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்ன? பிதாவோடு சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதை நிமித்தமாய் மேன்மை பாராட்ட ஆண்டவர் உதவி செய்தார். உபத்திரவங்களை குறித்து மேன்மை பாராட்ட உதவி செய்தார். அப்போ நமக்கு கிடைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசீர்வாதங்களை, நித்திய ஜீவனை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு இந்த சிலுவையினால்தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப சிலுவையிலே ஆண்டவர் தொங்கினதற்கு பின்பாக இப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். நான் யார்? தேவனுடைய பிள்ளை என்று. நான் யார்? நித்திய ஜீவனுக்குரியவன் என்று நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில கூட இதை நாம் நன்றியுள்ளவர்களாக ஒரு புரிதலோடு நாம் ஆண்டவர் என்ன பண்ணணும்? தேடுகிறவர்களாக நாம் பண்ணணும். ஏன்னா அதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 11ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்திலிருந்து அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதயத்தையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதயத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதயத்தாரையும் ஒரே சமாதானமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்போ என்னன்னா, நமக்கு சமாதானம் கொண்டு பண்ணும் ஆக்கினை அவர் என்ன பண்ணா? அவர் மேலே விழுந்தது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அவருடைய தலைமைகளினாலே நாம் குணமானம் விடுவிக்கப்பட்டோம் என்று எழுதுகிறோம். அப்போ நமக்கு இப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? சிலுவையில் ஆண்டவர் பெற்று தந்திருக்கிறார். அப்போ அந்த சமாதானம் எப்படி வெறுமனே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து விடவில்லை. ஒரு வேலை, ஏன்னா துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை என்று ஏசாயா 57ஆம் வசனம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். அப்ப துன்மார்க்கன சமாதானம் இல்லை. அப்பனா நம்மளுடைய வாழ்க்கையில பாவத்தில் இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இல்லை? சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்வதற்கான வழியும் இல்லை. மாறாக கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, அந்த சிலுவிலே தொங்கி மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று விசுவாசிக்கும் போது, அவர் நீதியாய் நிறைவேற்றி முடித்த அந்த காரியங்களை நாம் விசுவாசிக்கும் போது நாம் என்ன பண்ணுகிறோம்? சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி சமாதானத்தை உண்டாக்குவதற்காக தான் கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவிலே மரித்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? தேவன் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை. நம்ம இன்றைக்கு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறதா இருந்தாலும் சரி, பிதாவோடு சமாதானத்தை பெற்றுக்கொண்ட காரியங்களா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற எந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய என்ன இல்லை? தேவன் இல்லாமல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த அந்த ரத்தம் சிந்தின காரியங்களே இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் எதையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல அப்படிங்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம்
ஆண்டவரது 5 பாருங்க, 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ நாம் அவருடைய தேவனுடைய நீதியாகும்படிக்கு ஒன்றுமே பாவத்தை குறித்ததான எந்த ஒரு காரியம் இல்லாத அந்த பரிசுத்த தேவன் என்ன பண்ணார்? நமக்காக பாவமாக்கினார். அப்போ தேவனிடத்துல இப்படிப்பட்ட ஒரு நன்மையான காரியங்களை எல்லாம் பெற்று, தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட நாம் தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற காரியங்களை குறித்து தான் நாம் எழுதப்படுறோம். என்னன்னா, எல்லாவற்றையும் செய்து முடித்த ஆண்டவர் என்ன பண்ணாரு? தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப இந்த தாகமா இருக்கிற ஆண்டவருக்கு மனுக்குலம் என்ன செய்தது? மனிதன் என்ன செய்தான்? அப்பதான் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துல பாருங்களேன். சங்கீதம் 22:15. என்னன்னா, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? என் வாய் மேல்வாயோடு ஒட்டி கொண்டாங்க. அப்ப என்னன்னா, இங்க அதே ஈஸ்ட் ரீடிங்ல பைபிள் எப்படி எழுதுதுன்னா, உடைந்த மண்பாண்டத்தின் துண்டுகளை போல என் வாய் என்ன பண்ணதான் உழந்து போயிட்டோம். உடைந்த மண்பாண்டத்தின் துண்டுகள் எப்படி இருக்கும்? மண்பாண்டத்தின் துண்டுகள் எப்படி இருக்கும்? அப்படி ஆண்டவருடைய காரியங்கள் இருந்தது. அப்போ தன்னுடைய சிலுவையிலே மனுஷனுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து அந்த அந்த பெரிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல வந்தபோது அவர் வேதனை நிமித்தமாக, அந்த வேதனையுடைய கதறல் நிமித்தமாக தான் என்ன பண்ணாரு? தாகமா இருக்கிறேன். அப்போ அவர் கேட்கிற, என்னுடைய உதடு மண்பாண்டத்தின் துண்டுகளை போல உடைந்து கிடக்கிறதே, எனக்கு என்ன பண்ணுங்க? தாகமா இருக்கிறேன். நான் மனிதனிடத்துல கேட்டது என்ன? அவரு எனக்கு தாகமா இருக்கிறது. அப்போ மனிதன் அவருக்கு கொடுத்தது என்ன? அவர் பெஸ்டான இந்த உலகத்துல பெஸ்டான உணவாக அவர் வந்தார். ஆனால் மனிதன் அவருக்கு இருக்கிறதுலேயே மோசமானதை கொடுத்தான். ஏன்னா அதே சங்கீதம் 69:15 பாருங்க. சங்கீதம் 69:15. சங்கீதம் 69. சரி 69:21 பாருங்க. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அப்போ இதே வேத வசனம் ஈசிடியில் என்னன்னா, என் ஆகாரத்தில் விஷத்தை கலந்து கொடுத்தார்கள். அப்ப என்னன்னா, அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நன்மையானவைகளை கூட மனிதனால் கொடுக்க முடியவில்லை. ஏன்னா அவ்வளோ நரக வேதனை, மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அவர் சுமந்து தன் மேல ஏற்றுக்கொண்ட போது அவர் நரக வேதனைப்பட்டார். அப்போ நரக வேதனையை பெற்று அவர் என்னன்னா, அந்த வேதனை நிமித்தமாக என்ன பண்ணாரு? தாகமாயிருக்கிறேன். அப்போ இதை எதற்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, ஐஸ்வர்யா லாசரு மரித்த போது அங்கே ஐஸ்வர்யா அவன் என்ன பண்றான்? நரகத்துல வேதனைப்பட்டிருக்கும் போது ஆபிரகாமை பார்த்து கேட்கிறான், ஆண்டவர் ஆபிரகாமே, இந்த லாசரினுடைய அந்த விரலின் நுனியினாலே தொட்டு நாவை குளிர பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆபிரகாம் ஒரு ஆக்ரோஷமான பதிலை எது சொல்லல பாருங்க. அது எப்படி சொல்றாருன்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 5. அப்போ என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு? எனக்கு மனசே இருந்தாலும் என்ன பண்ண முடியாது? உனக்கு நான் தர முடியாதப்பா. எனக்கு மனசு இருக்கலாம், உனக்கு ஒருவேளை உன்னுடைய தாகத்தை தீர்க்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்கலாம். நீ படுற வேதனை பார்த்து, நீ படுகிற கஷ்டத்தை பார்த்து நான் உனக்கு தாகம் தீர்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு இருந்தா கூட நான் வர முடியாது. உனக்கும் எனக்கு ஒரு பெரிய பிளவு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவுக்கு தாகத்தை தீர்ப்பதற்கு மனிதனுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா அந்த வாய்ப்பை மனிதன் என்ன பண்ணல, செய்யல. மனிதன் அவனுக்கு ஆண்டவருக்கு செய்தது எல்லாமே துரோகங்களும் வேதனைகளும் கசுப்புகளுமான காரியங்களையே மனிதன் தேவனுக்கு செய்தான்.
தேவன் பெஸ்டானவைகளை மனிதனுக்கு கொடுத்தார், பெஸ்டான நன்மையானவைகளை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனா மனிதனும் கசப்பானவைகளையும் வேதனையும் விஷத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் கொடுத்த காரியங்கள். அப்போ இந்த நாளில நாம் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்றால் தேவனுக்கு நன்மையானவைகளை செய்ய வேண்டும். தேவனுக்கு கசப்பான வாழ்க்கையை கொடுக்காமல் ஒரு நன்மையானவைகளை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ நல்லா இருந்தவர். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்திருக்கும் போது ஒரு மாறாவின் தண்ணி இருந்தது. ஆண்டவர் என்ன பண்ணாரு, இல்ல அப்படித்தான் இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லல, இல்லப்பா அந்த மரத்தை வெட்டி போடு, என் பிள்ளைகள் குடித்து தாகமாகட்டும் சொன்னார். அப்போ என்றைக்கும் தாகமில்லாத ஜீவ தண்ணீரை தருகிற ஆண்டவருக்கு நாம் அந்த காய்ந்த உதடு, அந்த மேல்வாயோடு ஒட்டி போன உதடு, தாங்க முடியாத வேதனையை தவித்த அந்த நரக வேதனையை தவித்த ஆண்டவருக்கு நாம் என்ன பண்ண முடியல, குளிர பண்ண முடியல. அவருடைய தாகத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியல, தண்ணி கொடுக்க முடியல. அப்போ மனிதன் கசப்பானவைகளையும் மோசமானவைகளையும் தேவனுக்கு தருகிறான். தேவனோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அக்கிரமத்திலும் பாவங்களிலும் மறித்த துன்மார்க்கமான வாழ்க்கையில் இருந்த நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவன் நன்மையானவைகளை செய்து அவர் என்றைக்கும் வாழ்வதற்கான ஒரு ஜீவனையும் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ மனிதனுடைய சுபாவத்திற்கும் தேவனுடைய சுபாவத்திற்குமான வித்தியாசம் என்ன? மனிதன் என்றைக்கும் கசப்பானவைகளையே செய்கிறான், மோசமானவைகளையே செய்கிறான், மோசமானவைகளையே தருகிறான். ஆனால் தேவனோ என்றைக்கும் நன்மையானதை தந்து மனிதனுக்கு நித்திய ஜீவனை தர வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து அவர் என்ன பண்ணாரா, தாகமாக இருக்கிறேன் என்று வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அதை முடித்தார் என்று வேதம் நமக்கு பதிவிடுகிறது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும்? நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், வாழ்வு தந்திருக்கிறார், நீதியாக்கப்பட்டிருக்கிறோம், ஆடுகளைப் போல வழி தப்பித்திருந்தோம், எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில கரெக்டான சரியான பாதையில நடக்க வேண்டும் என்பதற்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்து தாகமாக இருக்கிறேன் என்றார். அப்போ வேத வாக்கியங்கள் இது நிமித்தமாய் நிறைவேறி இருக்கிறது, இது நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. என்னுடைய பிதாவே என்னுடைய வேலை வந்தது என்று தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றின அந்த தகப்பன், அந்த தேவனை போல, அந்த இரட்சகரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு பலனும் கிருபையும் தருவார்.